Hello dear brothers and sisters. So test number 1 போத்தமிழ்ல test number 1 first ஒரு 25 question explanation பார்த்தோம் இல்லையா. So அடுத்த 25 question number 26ல இருந்து question number 50th வரைக்கும் இருக்கக்கூடிய explanation பார்த்துடலாம். சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபஸ்ட் வீடியோலேயே. ஸோ அதில் எதுவும் டவுட் இருக்கா நினைக்கிறேன். டவுட் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு 25 கொஸ்டின்றது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணி டக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் போட்டு பார்த்தவங்க பிரச்சனை இல்லை. ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்றவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்கலாம். சரியா? ஸோ ஓகே, பார்த்துருவோமா? ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Question number 26, ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 26 உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓதல். ஓகேவா? ஸோ ஓதல்னு சொல்லக்கூடியது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்? சரியான இணை எழுத்தை காண்க. ஓகேவா? சரியான இணை எழுத்து இணையை காண்க. இங்க பாத்துங்க, இணை எழுத்து இணைன்றது இதுல எது பக்கத்து பக்கத்துல இணையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஏன் ஓதல்? ஏன்னா பாருங்க, குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் உயிர் எழுத்துக்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது இணை எழுத்துக்கள் பார்த்துருப்போம். ஓகேவா? அதாவது என்னது உயிர் எழுத்துக்களை இருக்கக்கூடிய மொத்தம் 12 எழுத்துக்களை நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள். நல்லா பாருங்க, நெடில் எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆ இருக்குன்னா அதனுடைய இணை எழுத்து ஆ. சரியா? ஆ. ஓகேவா? அதே போல ஐ இருக்குன்னா அதுக்கு இணை எழுத்து இருக்காது. ஆனா நம்ம ஈன்னு முடியறதுனால அதுக்கு இணை எழுத்து ஈ. ஓகேவா? அதே போல அவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இணை எழுத்து இருக்காது. ஏன்னா மொத்தம் இருக்கிறது 12 எழுத்து இல்லையா? ஆனா நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கும். ஓகேவா? அப்ப 7க்கும் திரும்ப குறில் எழுத்து வேணும், திரும்ப மொத்தம் இன்னும் 7 வேணுமா? அப்போ மொத்தம் 14 எழுத்து வேணும். ஆனா இருக்கிறதே 12 எழுத்து தானே. ஓகேவா? அதனால அவுன்னு முடியறதுனால இதுக்கு உ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணை எழுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதனாலதான் உயிர் எழுத்துக்களுடைய 12 எழுத்துக்களை நெடில் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? அந்த வகையில் பார்க்க போனா இங்க ஓ. ஓகேவா? பக்கத்துல இருக்கா? ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை எழுத்துன்னு சொல்றோம். ஓகேவா? மற்றபடி இங்க பாருங்களேன், வாரல், பக்கம், இந்த காசு அப்படின்ற சொற்கள்லாம் இணை எழுத்துக்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் என்னது? மன்றம். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ மெய் எழுத்துக்கள் மொத்தம் ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மெய் எழுத்துக்கள் ஒற்றை எழுத்துக்கள் 2 ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள்ல வல்லின எழுத்துக்கள் ஒரு 6 இருக்கு இல்லையா? கா, ச, ட, த, ப, ர. ஓகேவா? அதே போல நம்ம என்ன சொல்றது, நம்ம மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஞ, ஞ, ந, ந, ம, ந. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இன எழுத்துக்கள். இவனுக்கு 2 ஃபேமிலியும் ஒண்ணுக்கு ஒண்ணு இனம் அப்படின்னா அது 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். 2 ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதே போல இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இவனுக்கு தனியா ஒரு 6 பேருக்கு அனுப்புங்க. இரள வரல இவனுக்கு தனியா வந்து பார்த்தோன்னா இவனுக்கு தனி ஒரு இனம். ஓகேவா? அப்ப இவனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களுக்குள்ளேயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இணை எழுத்து இணைன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்களேன், மத்தளம், காகம், சிறப்பு. ஆனாங்க பாருங்க மன்றம். இங்க பாருங்க மன்றம். ஓகேவா? அப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க மெல்லின எழுத்தை தொடர்ந்து அவனுடைய இணை எழுத்தான ஃப்ரெண்டான வல்லின எழுத்து பக்கத்திலே வந்திருக்கான் இல்லையா? இதுதான் இணை எழுத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ப மன்றம்ன்றது இந்த இடத்துல சரியான ஒரு விடை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28ல என்ன பாருங்க? சந்திப்பிழையற்ற சொற்றொடரை காண்க. சந்திப்பிழை இல்லாததுன்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப சந்திப்பிழையே இல்லாத சரியான தொடர் எது பார்த்துலாமா? இங்க பாருங்க, குடி தண்ணீரை கொடு. ஓகேவா? குடி தண்ணீரை கொடு. ஓகேவா? தண்ணீரை. ஓகே, ஐ வந்திருக்குப்பா. ஓகேவா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்குது. அதை தொடர்ந்து இங்க வரணும். ஓகேவா? வல்லினம் மிகுமா? மிகும். ஓகே. ஆனா அங்க பாருங்க, குடி தண்ணீர் அப்படின்றது நல்லா பாருங்க, குடி தண்ணீர் அப்படின்றது இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஏன் குடி தண்ணீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைத்தொகை. வினைத்தொகையில இடையில வல்லினம் மிகுமா? மிகாது. இந்த இத்து வராது. அதனால இது தவறு. அப்ப என்னது? சந்திப்பழை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது தவறு. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், வளர்பிறை வரும். ஓகேவா? வளர்பிறை அப்படின்றதும் வினைத்தொகை தான். ஆனா இதுல பாருங்க இப்போ இடையில வந்திருக்கா? தவறு, வரக்கூடாது. ஏன்னா வினைத்தொகை வளர்பிறை. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் தவறானது தான். ஆனா அங்க பாருங்க, பாடத்தை படி. ஓகேவா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்படையா வந்திருக்கா? ஸோ அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு வருதுன்னா வெளிப்படையா தொடர்ந்து என்ன வரணும்? வல்லினம் மிகணுமா? மிகணும். இது கரெக்டா வந்திருக்கு. சரியா? இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? அதே போல இங்க பாருங்க, என்றும் தமிழ் படி. ஓகேவா? இங்க பாருங்க, தமிழ் படின்னு வரக்கூடாது, தமிழ் படின்னு தான் வரணும். ஓகேவா? தமிழ் படி, அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? என்றும் தமிழ் படி. ஏன்னா பாருங்க, தமிழை படி தமிழ் படி ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அங்க பாருங்க, ஒருவேளை தமிழை படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஓகே, ஐ விகுதி, ஐ உறுப்பு தனி வெளிப்படையா வந்திருக்கு, அங்க இப்போ வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க ஐ விகுதி என்ன இருக்கு? ஐ உறுப்புன்றது இங்க மறைஞ்சு வந்திருக்கா? ஓகேவா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 2ஆம் வேற்றுமை உறுப்பு எங்கெங்கெல்லாம் மறைந்து வருதோ அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல
ஐன்றதே காணும், தமிழைன்றதே காணும், ஜஸ்ட் தமிழ்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருதுனாவே அதை தொடர்ந்து வல்லினம் மிகுமா, மிகாது. அதனால இப்போ வரக்கூடாது. ஓகேவா, அதனால இதுவும் தவறு. ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க, 29 பாருங்க. சேம் அதே கான்செப்ட் தான். பாருங்க, வாழ்க தமிழ் என்றார், ஃபைன். ஆனாங்க பாருங்க, வாழ்க தமிழ்ல இத்து வரக்கூடாது. ஏன்? இந்த வாழ்கன்றது ஒரு வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றை தொடர்ந்து வல்லின எழுத்து வருமா, வல்லின எழுத்து மிகுமா, மிகாது. ஓகேவா, வரக்கூடாது. ஓகேவா, அப்போ இது தவறான ஒரு விடை. அடுத்து பாருங்க, தாய் தந்தை வாழ்த்தினர். ஓகேவா, தாய் தந்தை வாழ்த்தினர் கரெக்ட் தான். ஆனாங்க பாருங்க, தாய் தந்தை இத்து வரக்கூடாது. ஏன்? ஏன்னா தாய் தந்தை அப்படின்றது ஒரு உண்மை தொகை. ஓகேவா, என்னது? உண்மை தொகை. ஓகேவா, உண்மை தொகை என்னமா, உம்முன்னு சொல்லக்கூடிய அந்த உருபு, இடையில வரக்கூடிய உருபு மறைஞ்சு வந்திருக்கும். தாயும் தந்தையும் அப்படின்றது தான் இந்த இடத்துல தாய் தந்தைன்னு வந்திருக்கு. அப்போ உம்முன்ற உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது என்னது, உண்மை தொகை. அப்போ உண்மை தொகை இடையில இத்து வரணுமா, அதாவது வல்லினம் மிகுமா, மிகக்கூடாது. அப்படியே தான் வரணும். இது எப்படி எழுதணும் நம்ம கரெக்டாக எழுதும்போது, தாய் தந்தை இப்படிதான் எழுதணும். தாயும், அது தாய் தந்தையில இடையில இத்து வரக்கூடாது. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோ. அப்போ இதுவும் தவறு. ஓகேவா, அடுத்து பாருங்களேன், இலை பறித்து சென்றான். நல்லா பாருங்க, இலை பறித்து சென்றான். இங்க பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருவு இலையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐன்றது மறைஞ்சு வந்திருக்கா. அப்போ மறைஞ்சு வந்துருச்சுனாவே அந்த இடத்துல வல்லினம் மிகுமா, மிக கூடாது. ஜஸ்ட் இலை பறித்து சென்றான் அப்படின்றதான் கரெக்ட். ஓகேவா, பறித்து சென்றான். இங்க பாருங்களேன், இத்துன்னு வந்திருக்கு, இத்து அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி வரக்கூடிய இத்து, அதே போல இட்டு, ஓகேவா, அதே போல இட்டு, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. இந்த மாதிரி இடத்துக்கு அப்புறம் என்னது, வல்லினம் மிகலாம். இதுக்கப்புறம் வல்லினம் மிகும். ஓகேவா, ஸோ அப்போ இத்துன்றது வல்லினம் மிகுமா, அடுத்து வல்லினம் மிகும். இது கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல தப்பு வந்திருக்கு இல்லையா. ஒரு தப்பு வந்துட்டாவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். ஓகேவா, அடுத்து பாருங்களேன், மரத்திலிருந்து பறித்து விடு. மரத்திலிருந்து பறித்து விடு. இந்த இடத்துல மரத்தில் இருந்து நீங்க கேட்கலாம், சார் மரத்தில் இருந்துன்னு இருக்கு, அப்போ இந்த இடத்துல வல்லினம் இந்த இடத்துல வந்து மிகலாம் இல்லையா. இந்த இடத்துல மரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இல்லையானா, அப்படி வரக்கூடாது. ஏன்? மரத்தில் இருந்து, இங்க பாருங்க, மரத்தில் பாருங்க, மரத்தில் பிளஸ் இருந்து. ஓகேவா, இது ரெண்டும் சேர்த்து தானே மரத்தில் இருந்து. பாருங்க, மரம் மரத்தில், அப்ப இல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேற்றுமை உறுப்பு இருக்கு. ஓகேவா, இல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேற்றுமை உறுப்பு. என்ன வேற்றுமை உறுப்பு அது? ஐ, ஆல், கு, இன், அதாவது இன், இல், இதெல்லாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா, ஐன்றது இரண்டாவதுனா அது மூன்றாவது, இது நான்காவது, இது ஐந்தாவது. அப்போ இன், இல்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி தொடர்கள்ல என்னது, என்ன சொல்ல, நம்ம வல்லினம் மிகக்கூடாது. இதை தொடர்ந்து வல்லினம் மிகக்கூடாது, அதை வரக்கூடாது. ஓகேவா, அதே போல சார் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மட்டுமா, கிடையாது. நல்லா பாருங்க, சரி, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு மட்டுமா, கிடையாது. மூன்றாம் வேற்றுமை உறுப்பும், ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும், ஆறாம் வேற்றுமை உறுப்பும், இது எல்லாம் எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ, அதாவது வேற்றுமை தொடரா வருதோ, வேற்றுமை விரியா வருதோ, அந்த இடத்துலாம் அதை தொடர்ந்து வல்லினம் மிகவும் வரணும். ஓகேவா, சரி வரக்கூடாது. ஓகேவா, ஸோ வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. ஸோ அதுபடி பார்த்தோம்னா மரத்திலிருந்து பறி வரலாமா, வரக்கூடாது. மரத்திலிருந்து அப்படியே பறித்து விடு, ஜஸ்ட் பறித்து விடு தான் வரணும். ஸோ அதனால இது கரெக்ட். புரிஞ்சுதாமா? ஓகேவா, எதுவும் டவுட் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30, பின் வருவனவற்றுள் சந்திப்படையற்ற தொடரை காண்க. சேம் கான்செப்ட் தான். ஓகேவா, அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, தனிச்சிறப்பு உண்டு. இந்த இடத்துல என்ன தவறுனா, தனி, இனி, தனி, பாருங்க, இனி, தனி, இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்துச்சுன்னா இதை தொடர்ந்து வல்லினம் வரணும் அப்படின்றத பார்த்துருப்போமா. வல்லினம் வரணும். அப்போ இந்த இடத்துல தனிச்சிறப்புன்னு வந்திருந்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த இடத்துல இச்சு வரல அப்படின்றதுனால என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்க, பூமி ஓர் உலக பந்து. உலக பந்து, உலக பந்து. ஓகேவா, இப்புன்றத வரணும், வல்லினம் மிகணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து பாருங்க, மலர்பாதம் போன்ற கால்கள். ஓகேவா, ஸோ அந்த அவளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மலர்பாதம் போன்ற கால்கள் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஆனால் அந்த மலர்பாதன்றதுல என்ன இங்கே வல்லினம் சந்திப்படை இங்கே என்ன பிரச்சனைனா, மலர்பாதம்னு வரணும். எப்படி வந்திருக்கணும், மலர்பாதம் வந்திருக்கும். ஏன்னா மலர்பாதம் அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொகை. எனது இது ஒரு ஓமை தொகை சொல். மலர் போன்ற பாதம் சொல்லுமா, அந்த போன்றன்னு சொல்லக்கூடிய ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. போன்றன்றது இங்கே இடையில வரல இல்லையா, இங்கே வெளிப்படையா தெரியல, அதனால இது மறைஞ்சு வந்திருக்கு, தொகைப்படுத்தி வந்திருக்கு. அதனால இது ஓமை தொகை. ஓமை தொகை எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு இடையில வல்லினம் வரணும். ஓகேவா, ஸோ ஓமை தொகை தொடர்களில் வல்லினம் மிகும், அதாவது வரும். அப்போ மலர் பாதம் இடையிலனா வரும், இப்பு மலர் பாதம்னு வரும்.
ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன். மிகச்சிறிய பட்டம் சொல்லாமா? சொல்லலாம். அங்கே பாருங்க, மிக அப்படின்ற ஒரு சொல் வருதுன்னா அந்த சொல்லுக்கு அப்புறம் என்ன வரணும்? வல்லினம் மிகுமா? மிகும். ஓகேவா? அப்போ மிகச்சிறிய சரியா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மிகச்சிறிய பட்டம்ன்றது தான் இந்த இடத்துல கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31 திரும்ப பாருங்க. சந்திப்படையற்ற சொற்றொடரை காணுங்க. பாருங்க, செல்லாத காசு ஆகியது. செல்லாத காசு இங்க பாருங்க, அந்த காசு செல்லும்டா. அப்ப என்னது? செல்லும் காசு அப்படின்றது ஒரு பெயரெச்சம். செல்லும் காசு ஒரு பெயரெச்சம் தொடர். ஓகேவா? இதுவே அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது எதிர்மறை பெயரெச்சம். அதாவது செல்லும் காசுக்கு ஆப்போசிட் நம்ம சொல்லுவோம், செல்லாத காசுன்னு சொல்லுவோம். ஓகேவா? எதிர்மறை, சரியா? எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சத்திலையும் வெறும் பெயரெச்சத்திலையும் என்னது? இந்த மாதிரி தொடர்கள்ல வல்லினம் வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? பாருங்க, இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. மிகுந்திருக்கா? அப்போ இது தவறுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன வரணும்? செல்லாத காசு அப்படியே தான் வரணுமே தவிர இங்க இக்கு வரவே கூடாது. ஓகேவா? அப்படி வந்திருந்ததுனா அது கரெக்ட். இக்கு இடையில வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், ஓடா குதிரை போல. இங்க பாருங்க, ஓடும் குதிரை அப்படின்றது, ஓடும் குதிரை அப்படின்றது ஒரு பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்ல நம்மளுக்கு தெரியும் வல்லினம் இந்த இடத்துல இக்கு வருமா? வராது, வராது. ஓகேவா? ஸோ அப்போ வல்லினம் மிகாது. அதே போல இதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓடாத குதிரை சொல்லுமா? ஓடாத குதிரை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? இது என்னது? இது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? இங்கேயும் வல்லினம் மிகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு? இந்த இடத்துல இக்கு வராது. அப்படியே தான் போடணும். ஓகேவா? ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஓடாத குதிரைன்றது தான் கரெக்டு. இதுல இந்த ஓடாதுன்னு சொல்லக்கூடிய எதிர்மறையில இதோடைய இறுதி எழுத்து என்னது? தா. ஓகேவா? இதுதான் என்னது? ஈறு கெட்ட, அது இறுதி கெட்டன்னு அர்த்தம். இறுதி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இறுதி கெட்டு போச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஓடான் இருக்கு இல்லையா? அப்ப மீதி இருக்கக்கூடிய ஓடா குதிரை போல அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? இதுல வல்லினம் மிகுமானா மிகும். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் பெயரச்ச தொடர் வருதோ அங்க வல்லினம் மிகாது. எங்கெங்கெல்லாம் அந்த பெயரச்சத்தோட எதிர்மறை அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம் வருதோ அங்கேயும் வல்லினம் மிகாது. ஆனா எங்கெங்கெல்லாம் அந்த எதிர்மறை பெயரச்சத்திலேயே ஈறு கெடுதோ, இதனுடைய இறுதி எழுத்து என்னவா இருந்துச்சு? தா. அந்த ஈறு கெடுதோ, கெட்டு போய் வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகுமானா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ பெயரச்சத்துல வல்லினம் வராது, எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் வராது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் வரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்துக்கோங்க. இதன் அடிப்படையில் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச தொடர். அதனால இது வல்லினம் மிகுமா? இந்த இடத்துல இக்கு கரெக்டா மிகுந்திருக்கு. இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, படித்து பார்த்து எழுது. படித்து பார்த்து இங்க இப்போ வந்திருக்கணும், ஆனா வரல. ஓகே, அடுத்து பாருங்க, எழுது பொருள் வேண்டும். நல்லா பாருங்க, எழுது பொருள். எழுது பொருள் அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஓகேவா? ஓகேவா? வினைத்தொகை. வினைத்தொகையில இப்போ இடையில வந்திருக்கணுமா? இங்க வரணுமா? வரக்கூடாது. இப்படி வந்ததான் கரெக்ட். இப்படியே வந்திருந்தாதான் கரெக்ட். ஆனா இங்க பாருங்க இப்போ வந்திருக்கு. அப்போ வினைத்தொகையில வல்லினம் மிகுமா? வினைத்தொகையில வல்லினம் மிகாது. புரிஞ்சுதா? அப்ப இதுவும் தவறு. அப்போ ஓடா குதிரைன்னு சொல்லக்கூடிய ஈறுகெட்ட எதிர்மறைச்சல இங்க இக்குன்னு சொல்லக்கூடிய வந்திருக்கு இல்லையா? அப்போ வல்லினம் மிக வந்திருக்கு. இது சரி, கரெக்ட். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பொறுத்துக்கல வென்று நமக்கு தெரியும். வென்று, வென்று அப்படின்றது வென்று, வென்றது, வென்றவர், வென்ற அப்படின்னு வருது இல்லையா? இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? பெயரெச்சமா, வினையச்சமா, வினைமுற்றா அப்படின்றத பொறுத்த போறோம். ஸோ வென்று, வென்று அப்படின்றது ஜஸ்ட் அப்படியே முற்று பெறாம இருக்கு. ஓகேவா? வென்று வந்தான். வென்று என்ன சொல்றது? வென்று சொல்லுவோம் இல்லையா? பொதுவா வென்று வந்தான், வென்று வந்தார்கள், வென்றான் அவன், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப வென்று அப்படின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஆனா என்னது? அந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டே ஆகல. ஜஸ்ட் வென்று வந்தானா வரலையா அப்படின்ற விஷயத்த சொல்லணும் இல்லையா? சொன்னாதான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இது அப்படியே எச்சத்தோட நிக்கிறதுனால இந்த வென்று அப்படின்றது ஒரு வினை எச்சம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஏ. அப்போ ஏக்கு நேரம் 3 எங்க பொருந்திருக்குன்னா இந்த ஆப்ஷன்லயும் இந்த ஆப்ஷன்லயும் பொருந்திருக்கா? அப்போ ஏஓ டிஓ தான் ஆப்ஷனா இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து மற்ற ஆப்ஷனையும் பார்க்கணும். வென்றது. ஓகே, இப்போ பாருங்க, வென்றது அப்படின்னா ஜெயிச்சதுன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? சரியா? பக்கத்துல எதுவுமே வரலனாலும் வென்றது, ஜெயிச்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான ஒரு விஷயத்த சொல்லிச்சு இல்லையா? இது வினை முற்று. அப்போ பிக்கு நேரம் எங்க 4 வந்திருக்குன்னு பார்க்கணும். பிக்கு நேரம் எங்க 4 வந்திருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல 4 வந்திருக்கு. அப்போ இதில் வச்சு நீங்க சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? மற்றதையும் பார்க்கணும் இல்லையா? வென்றவர்ன்றது ஒரு வினையாளரையும் பெயர். அப்போ சில 2 பொறிந்திருக்கா? பொறிந்திருக்கு. வென்றன்றது ஒரு பெயர் அச்சம். அப்போ டிக்கு 1 பொறிந்திருக்கா? பொறிந்திருக்கு. சரியா? அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 33. ஒரே நிமிஷமா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க.
ரெசிப்ட், செக், டிமாண்ட் டிராஃப்ட், கமாடிட்டி. ஓகேவா? ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. ஓகேவா? ரெசிப்ட்ன்றது பற்று சீட்டு. ஓகேவா? நம்ம சீட்டுன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரெசிப்ட்னா எங்கேயே போய் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ரெசிப்ட் கொடுக்குறாங்க, சீட்டு தானே கொடுப்பாங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ரெசிப்ட்ன்றது ஏ பற்றுச்சீட்டு. ஏக்கு நேராக 2 எங்கே புரிந்திருக்கு? பிலையும் டிலையும் இருக்கு. ஓகேவா? அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா 2 ஆப்ஷன்லையும் புரிந்திருக்கு. அடுத்து செக். ஓகேவா? ஸோ செக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா காசோலைன்னு சொல்லுவோம். செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா பாருங்க, டிமாண்ட்னா வரைவு. சரியா? டிராஃப்ட்னா வரைவு சொல்லுவோமா? டிராஃப்ட்னா வரைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டியில் கூட படிச்சிருப்போம், டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ டிராஃப்ட்னா அப்போ வரைவுன்ற ஒரு சொல் வரணும். ஓகேவா? அங்கே பாருங்க, வரைவுல வரை ஓலை, வரைவு ஓலை, அதான் வரைவு ஓலை வந்துருச்சு இல்லையா? அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிமாண்ட் டிராஃப்ட்னா சிக்கு 1ன்னு அர்த்தம். அப்போ சிக்கு நேராக 1 எதில் பொருந்திருக்கு? இதுலேயும் பொருந்திருக்கு, இதுலேயும் பொருந்திருக்கு. ஓகேவா? அப்போ எப்பயே மாட்டிக்கிட்டோம். அப்போ பிஆர்டியான்னு இன்னும் தெரியல. ஓகேவா? அப்போ செக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காசோலை. ஓகேவா? அப்போ பிக்கு நேராக 4 எதில் பொருந்தது? இதில் பொருந்தது. அப்போ ஈஸியாக நீங்கள் டின்றது போட்டு போயிடலாம். ஓகேவா? எனக்கு செக்குன்றது தெரியாது சார், டிமாண்ட் டிராஃப்ட்னா கண்டுபிடிச்சிரு அப்படின்னும் போது நீங்கள் அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கணும். கமாடிட்டினா பொதுவாகவே பண்டம் சொல்லுவோம். கமாடிட்டினா பண்டம். அப்போ டிக்கு நேராக 3 பொருந்திருக்கா? பொருந்திருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருங்க? தமிழ் அல்லாத பிற மொழி சொல் எதுன்னு கேட்டிருங்க. அப்படின்னானது இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் தமிழ் சொற்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தமிழ் அல்லாத மற்ற மொழி சொல்லுன்னு அர்த்தம். அந்த மற்ற மொழி சொல்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நாவாயின்றது தமிழ் சொல்லா? ஆமா. பொண்ணுன்றது தமிழ் சொல்லா? ஆமா. தினம்ன்றது தமிழ் சொல்லா? கிடையாது. ஓகேவா? இது தமிழ் சொல் கிடையாது. தினம்ன்றது தமிழ் சொல் கிடையாது. நாள் அப்படின்றதான் தமிழ் சொல். அப்போ குருதி தமிழ் சொல்லா? ஆமா. குருதின்றது தமிழ் சொல். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி தான் தமிழ் அல்லாத பிறமொழி சொல். ஆப்ஷன் 35 பாருங்க. சார் 35 ஆப்ஷன் பாருங்க. உத்தரவு. நல்லா பாருங்க, இதுவும் அதே தான். மக்கள்ன்றது தமிழ் சொல், வருவாய்ன்றது தமிழ் சொல், நோன்பு அப்படின்றது தமிழ் சொல். உத்தரவு அப்படின்றது தமிழ் சொல்லா? கிடையாது. உத்தரவு அப்படின்றது ஆணை சொல்லுமா? ஆணை அப்படின்றதான் ஆணையிடுதல், அதான் உத்தரவுன்றது தமிழ் சொல் கிடையாது. ஆணைன்றதான் தமிழ் சொல். ஓகேவா? ஸோ உத்தரவு, இசைவு எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதான் தமிழ் சொற்கள். சரியா? ஸோ உத்தரவு தமிழ் சொல் கிடையாது. ஆணை, இசைவு இந்த மாதிரி சொற்கள் தான் தமிழ் சொற்கள். ஓகேவா? ஓகே, இதில் பாருங்க, விளக்கு தமிழ் சொல்ல? ஆமா, விளக்குன்றது தமிழ் சொல்லு தான். வணிகம்ன்றதும் தமிழ் சொல்லு தான். வறட்சின்றதும் தமிழ் சொல்லு தான். ஆனால் கம்பீரம் அப்படின்றது தமிழ் சொல்லா? கிடையாது. ஓகேவா? கம்பீரம்ன்றது தமிழ் சொல்லா? கிடையாது. கம்பீரம் என்ன சொல்லலாம்? செருக்கு சொல்லலாமா? ஸோ தமிழில் வந்து செருக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்பீரம்ன்றது தமிழ் சொல்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பீரம் சொல்லும்போது தமிழ் சொல் மாதிரி தெரியல. ஓகேவா? நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பீர் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கம்பீர் தமிழ் சொல்லா? கிடையாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அரசுன்ற தமிழ் சொல்லா? ஆமா. அடுத்து பாருங்க, அனுமதி அப்படின்றதுடைய தமிழ் சொல் தான் இசைவு. அனுமதின்றது தமிழ் சொல் கிடையாது. அனுமதின்ற தமிழ் சொல்லா? கிடையாது. ஓகே, இசைவுன்றதான் தமிழ் சொல். அரசுன்றது தமிழ் சொல். புட்டி, பாட்டில்னு சொல்ல முடியாது நம்ம. பாட்டில், அந்த பாட்டிலுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டிலுடைய தமிழ் சொல் தான் புட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஆனால் பிறமொழி சொல் இங்கே என்னது? வாடகை. வாடகைன்றதா இப்போ ஆப்ஷன். ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? வாடகைன்றதா ஆன்சர். ஏன்னா வாடகைன்றது தமிழ் சொல்லா? கிடையாது. வாடகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துலையோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க இல்லையா? அப்போ குடியிருத்தல் பேர் என்னன்னு சொல்லுவோம்? குடின்னு சொல்லுவோமா? அந்த குடி இருக்கிறதுக்கான கூலி, அதான் குடி கூலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வாடகைக்கு தமிழில் என்ன பேர்? குடி கூலின்னு பேர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. வேர்ச்சொல். இது சரியான வேர்ச்சொல். ஓகேவா? வந்து, வந்தனர், வா, வந்தனல், இதெல்லாம் இதுலயே எது வேர்ச்சொல்? ஓகேவா? வந்து அப்படின்றது வினை எச்சம். வந்தனர்ன்றது வினையாளனையும் பேர். வந்தனல் அப்படின்றது நம்ம வினை எச்சத்தை, அதாவது பார்த்தோன்னா ஒரு எச்சத்தை பயன்படுத்தி திரும்ப ஒரு வினைமுற்றை போட்டு போடுவோம் இல்லையா? அப்போ வினை எச்சத்தை வச்சு வினைமுற்றை கொண்டு வருவோம். அதான் வந்தனல் அங்கே யூஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வான்றதான் ஒரு வேர்ச்சொல். ஓகேவா? இந்த வான்ற வேர்ச்சொல் அடிசொல் வேர்ச்சொல் வந்து தான் இந்த வந்து, வந்தனர், வந்தனல்ன்ற சொற்கள்லாம் உருவாகுது. ஓகேவா? அப்போ மற்ற சொற்கள்லாம் உருவாகிறதுக்கான ஒரு வேர் சொல் எது? இந்த வான்றது தான். அப்போ இதில் வேர் சொல் என்னது? வான்றது தான் வேர் சொல். ஓகேவா? அடுத்து பாருங்க, சேம் கான்செப்ட். மகிழ்ந்து, மகிழ், மகிழும், மகி. ஓகேவா? ஸோ இதில் எது வேர்ச்சொல்? ஈஸியாக சொல்லிடலாம், மகிழ்ன்றது தான். ஓகேவா? மகிழ்ந்து, மகிழ்ந்தான், மகிழ்ந்தனல் சொல்லுவாங்க இல்லையா? மகிழ்ந்தான். ஓகேவா? ஸோ மகிழ்ந்தால், இது எல்லாமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மகிழ்ன்ற இந்த அடிசொல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 40. சேம் கான்செப்ட். வாழ், வாரல், வாழிய, வாழியர்,
ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? வியங்கோல் வினைமுற்று சொற்கள் தான். இருந்தாலும் இந்த சொற்கள்லாம் பாருங்க, வாழ்க, வாழியர், பிரியா, வாழும், இந்த மாதிரி சொற்கள்லாம் உருவாகுது அப்படின்னா அதுக்கான அடிசொல் என்னது? வாழ். ஓகேவா? வாழ், வாழு அப்படின்ற சொற்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சொற்கள் தான் உருவாகும். அடுத்து பாருங்க 41. சேம் கான்செப்ட். கேளு, கேள், கண்டு, காணுதல், கேள் அப்படின்றது தான் வேர்ச்சொல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. பிரித்து எழுதுக. நெடுநீர். ஓகேவா? நெடுநீர், நெடு பிளஸ் நீர், நெடுநீர் அப்படி எழுதலாமா? நெடுமை பிளஸ் நீர் தான் நெடுநீர். அதுல இருந்து வந்ததான் நெடுநீர். ஓகேவா? ஸோ மை விகுதி கெடுமா? ஓகேவா? இந்த விகுதியா இருக்கக்கூடிய இந்த முதல் சொல்லுடைய ஈறு மை என்றது கெடும். ஓகேவா? மீதி இருக்கிறது அப்படியே புணர்ந்துடும். ஓகேவா? அதான் நெடுமை பிளஸ் நீர் தான் நெடுநீர். அப்போ ஆப்ஷன் டி. ஒரே நிமிஷமா? ஓகே ஓகே பாருங்க. அடுத்து காண்டகு. ஓகேவா? இந்த காண்டகு அப்படின்ற சொல் எப்படி உருவாயிருக்குன்னா, கான் பிளஸ் தகு இந்த ரெண்டு சொல் இணையும் போது இங்க பாருங்க, முதல் சொல் பாருங்க, கான் இருக்கா? ஓகேவா? ஒரு நெடில் எழுத்து, அது தொடர்ந்து இன்னுன்ற ஒரு பாருங்க, இந்த எழுத்து இன்னுன்ற எழுத்து வருதுன்னா, இந்த இன்னுன்ற எழுத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வறுமொழியோட முதல் எழுத்து தாவா வருது அப்படின்னா, இந்த தா, இந்த தகரம், சரியா? இந்த தகரம் தகரமா மாறிடும். ஓகேவா? இத்து என்னவா மாறிடும்? அதாவது தா இந்த இடத்துல என்னவா மாறுது? டாவா மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கான் பிளஸ் தகு காண்டகுன்னு மாறிடும். ஓகேவா? ஓகே. அடுத்து புறநானூறு. இதெல்லாம் நீங்க என்ன சொல்றது, படிக்கலாலும் அழகா மகப்படியா வச்சிருப்பீங்க. ஓகேவா? புறநானூறு என்னது? புறநானூறு. புறம் பிளஸ் 4 பிளஸ் 100. 400 எப்படி பிரிப்போம்? 4 பிளஸ் 100 தான் 400. ஓகேவா? இது வந்துருச்சா? அடுத்து புறம் பிளஸ் 400 எப்படி பிரிப்போம்? ஸோ புறநானூறு எப்படி பிரிப்போம்? புறம் பிளஸ் 400ன்னு பிரிப்போம். ஓகேவா? ஸோ புறம் பிளஸ் 400 எப்படி பிரிப்போம்? 4 பிளஸ் 100. ஓகேவா? அப்போ புறம் பிளஸ் 4 பிளஸ் 100. ஓகேவா? அதான் புறநானூறு. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க பாருங்க, வெள்ளையிறு. ஓகேவா? இந்த வெள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் எதுல இருந்து வந்திருக்கும்னா, வெண்மை என்ற சொல்ல தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ வெண்மை பிளஸ் எயிறு. இங்க பாருங்க, மை விகுதியும் கெடும், இன்னுக்கு பதிலாக என்னவா மாறும்? இன் இல்லா மாறும். அது மட்டும் இல்லாம இல் இரட்டிக்க செய்யும். ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா, வெல் பிளஸ் எயிரா. ஓகேவா? இப்படி இருக்குமா? மை விகுதி போனதுக்கு அப்புறம் இன்னும் இல்லாம மாறிடுமா? இந்த இல் இரட்டிக்க செய்யுமா? ஓகேவா? இப்படி மாறுமா? அடுத்து என்னது? வெல் பிளஸ் எயிர் என்ன மாறிடும்? இது ரெண்டும் புணர்ந்து லேவா மாறும். அதான் வெள்ளையிறுன்னு மாறிடும். ஓகேவா? அப்ப வெள்ளையிரை சேர்த்து எழுதும்போது எதில் நம்ம சேர்த்து எழுதுனா வரும்? வெண்மை பிளஸ் எயிர் தான் வெள்ளையிறு. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது ஹார்டுனாவே வலிமை சொல்லுமா? வலிமை. இதுக்கு தமிழ்ல வேற என்ன நன்மை பார்த்துருப்பீங்க? வன்மைன்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த வன்மைன்னு வந்தாவே, இந்த வன்னுன்ற வார்த்தை வந்தாவே வலிமை, அதை பார்த்தீங்கன்னா ஹார்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஹார்ட் டிஸ்க்ன்றது வன் தட்டு. டிஸ்க்னா தட்டு. சரியா? தட்டு இல்லை வட்டு நம்ம சொல்லலாம். வட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வன் வட்டு. ஓகேவா? அதான் வலிமையான வட்டு. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கு 3. ஏக்கு 3 எதில் பொருந்திருக்கு? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் பொருந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் போட்டு போயிடலாம். இல்லை சார் எனக்கு ஹார்ட் டிஸ்க்ன்றது தெரியாது, டிஸ்க் டிரைவ்ன்றது தான் நான் அடுத்த ஆப்ஷன் போகிறேன். டிஸ்க்ன்றது என்னன்னு பார்த்துருப்போம்? வட்டுன்னு பார்த்துருப்போம். பாருங்க, இங்கேயும் டிஸ்க்னா வட்டுன்னு தெரியுதுன்னா அடுத்து இங்கேயும் டிஸ்க்னா வட்டு. ஓகேவா? இப்போ டிஸ்க் டிரைவ்னா டிரைவ் பண்ணுறது என்னமா? ஒரு விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ணுறது. இப்போ காரை டிரைவ் பண்ணுறீங்கன்னா அந்த காருக்கு நீங்கள் தான் இயக்குறீங்க, அந்த காரை இயக்குறீங்க. அப்போ டிஸ்க் டிரைவ்னா வட்டு இயக்கி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிக்கு 4 பொருந்துருதா? பொருந்துருது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், குக்கி, ஃபோல்டர். ஓகேவா? ஃபோல்டர் அப்படின்னாவே ஒரு உரை. ஓகேவா? ஒரு பெட்டி மாதிரி, உரை மாதிரி. இப்போ சிஸ்டமில் நிறைய நீங்கள் பிடிஎஃப் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த ஃபைல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும், ஒரு உரையில் போட்டு வைக்கணும். அதுதான் கோப்புரை. அதுக்கு பேர் தானே அது ஃபோல்டர்னு அர்த்தம். அப்போ ஃபோல்டர் அப்படின்னா கோப்புரை. டிக்கு நேராக 1. புரிந்திருக்கா? புரிந்திருக்கு. அடுத்து பாருங்க, குக்கி அப்படின்றது நினைவு. குக்கி அப்படின்னா நினைவு. இப்போ நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது என்னது? உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் குக்கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோமா, எடுத்துக்கிட்டோமான்னு கொஸ்டின் கேட்குது இல்லையா? ஓகேவா? நிறைய வெப்சைட்லாம் அதில் கொஸ்டின் கேட்கும். ஒரு சில வெப்சைட்டில் கேட்காது, ஆனால் மேக்ஸிமம் வெப்சைட்டில் கேட்கும். அப்போ என்னது? நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, என்னென்ன யூஆர்எல்லாம் நீங்கள் வந்து அடுத்த ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வர், அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? அது நினைவு கூறும். அதான் என்னது? குக்கினா நினைவின்னு அர்த்தம். குக்கினா நினைவி. இப்போ சீக்கு நேரம் 2. புரிந்திருக்கா? புரிந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க.
ஹார்வெஸ்ட் அப்படின்னா வேணாமா, ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அறுவடை செய்யறது. இப்போ நெல்லை ஹார்வெஸ்ட் பண்ணும்பா, பேடிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னது, நெல்லை அறுவடை பண்ணணும்னு அர்த்தம். அப்போது ஏக்கு நேராக 2 இதுலேயும் பொருந்திருக்கு, இதுலேயும் பொருந்திருக்கு. அடுத்த ஆப்ஷன் போகுமா, இரிகேஷனா பாசனம், பாருங்க இதுலேயும் பொருந்திருக்கு, இதுலேயும் பொருந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க ரெசிப்ரோசிட்டி. ஓகேவா, ரெசிப்ரோசிட்டி அப்படின்றது ஒப்புரவு நெறி, அப்படியே பொருந்திருக்கு. சரியா, அப்படியே பொருந்திருக்கு. சிக்கு 3 3. அடுத்து பாருங்க எபிகிராஃப்னா கல்வெட்டு 1ல பொருந்திருக்கு. ஓகேவா, அப்போ பாருங்க ஆப்ஷன் பியும் டியும் ரெண்டுமே இது பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஓகேவா, ஏன்னா இதில் ரெண்டுமே ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் டி போட்டிருந்தாலும் பி போட்டிருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ நான் டைப் பண்ணும்போது ஸோ என்னுடைய மிஸ்டேக் தான் அது. ஸோ யாரெல்லாம் பி டி ரெண்டுத்தில் எது போட்டிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா, அடுத்து போயிடலாமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்றது டைரெக்டாக நம்ம ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கும். கில்ட் அப்படின்னா என்னது, வணிக குழு. ஓகேவா, இதுவே நம்ம கில்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கில்ட் அதுக்கு டி வரும். டி வந்துச்சுன்னா அது குற்ற உணர்ச்சி. ஓகேவா, கில்டு டி வந்துச்சுன்னா வணிக குழு. ஓகேவா, டி வந்துருச்சுன்னா வணிக குழு. ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க அப்போஸ்ட்ரஃபி சொல்லுவோம் இல்லையா, டே மச்சான் இந்த இடத்துல நீ பாருங்க இந்த சென்டென்ஸில் அப்போஸ்ட்ரஃபி ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டு அது போகிறது அப்படின்னு சொல்லுவது அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவோம். அந்த அப்போஸ்ட்ரஃபி அப்படின்றது எழுத்துக்குறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்மா போகிறது, செமிகோலன் போடுறது, கோலன் போடுறது, ஓகேவா, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டபுள் கோட்டேட் போடுறது, சிங்கிள் கோட் போடுறது, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, அந்த எழுத்துக்குறையை தான் அப்போஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் எழுத்துக்குறை. ஓகேவா, அப்போஸ்ட்ரஃபி. ஓகேவா, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எழுதிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ ஐயாம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, ஆனால் நிறைய பேர் இப்படி போட்டு இந்த இடத்துல ஏன்ற இந்த எழுத்தே இருக்காது, இந்த எழுத்து குறையா இருக்கும். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்போஸ்ட்ரஃபின்றதை போடுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் என்னது, எழுத்துக்குறை. ஓகேவா, அப்போஸ்ட்ரஃபி அப்படின்றது எழுத்துக்குறை. மற்றபடி அரை புள்ளி, இடக்கோடு, வெட்டுக்கோடு இதெல்லாம் பொருந்தாது. ஓகேவா, ஓகே, ஸோ இந்த வீடியோடைய கடைசி பாருங்க, அலிட்ரேஷன். ஓகேவா, அல்லிட்டரேஷன் அப்படின்னா தமிழில் மோனைன்னு சொல்லும் இல்லையா, எதுகை மோனைன்னு சொல்லும் இல்லையா, எதுகை மோனை இயைபு, அதில் மோனைக்கு ஆங்கிலத்தில் அல்லிட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல கலப்படம் கொடுத்துருப்பேன், அது அடல்ட்ரேஷனுக்கு தான் கலப்படம். பாருங்க அடல்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, அடல்ட்ரேஷனுக்கு தான் கலப்படம் சொல்லுவோம். சரியா, ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட் அடுத்த ஒரு 25 கொஷின் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா, ஸோ அதே போல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன், நம்ம சொன்னது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், ஏன் அந்த கொஷின் ஆன்சர் தப்பு ரைட்டுன்றதுலாம் நீங்கள் கிளாஸ் பார்த்து கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் புக்கில் நீங்களே படித்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எது ஆன்சர் கரெக்டுன்றது நம்மளால் சூஸ் பண்ணவே முடியும். சரியா, ஸோ சரியாக படிக்காமல் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. சரியா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.